பெண்கள் தெய்வத்துக்கு நிகராக மதிக்கப்படக்கூடியவர்கள். நாம் இந்த உலகத்தில் பிரவேசிக்கும் போது தன் முகத்தை பார்த்து சிரிப்பவர்கள் பெண்கள். நாம் இந்த உலகத்தை விட்டு போகும்போது தன் முகத்தை பார்த்து அழுவதும் பெண்கள் தான். பெண்ணிடத்தில் பிறக்கிறோம், பெண்ணை மனைவியாக்கிக் கொள்கிறோம், பெண் மூலம் பிள்ளைகளை பெற்றுக் கொள்கிறோம், பெண்ணை தாயாக்கிக் கொள்கிறோம். வீடுகளை சுத்தம் செய்வதும் பெண் தான், சமைப்பதும் பெண் தான், குடும்பத்தை பாதுகாப்பதும் பெண் தான். இப்பேற்பட்ட பெண்களுக்கு வீட்டிலேயும் வெளியிலேயும் பல தொல்லைகளும் தொந்தரவுகளும் ஏற்படுது என்றால் அது சில ஆண்களால் மட்டுமே நடக்கின்றது. இந்த நிலை மாற வேண்டும். பெண்களின் வாழ்க்கை நிலையை திரும்பி பாருங்கள். பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு பெண்களுடன் நிலை, தன் கணவர் இறந்தால் அவரை எரிக்கின்ற சிதையில் பெண்கள் உடன்கட்டை ஏற வேண்டும். அதாவது இறந்தவரை எரிக்கின்ற தீயில் உயிரோடு உள்ள பெண்மணி இறங்க வேண்டும். இந்த சூழ்நிலையிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமா மீண்டு இன்னைக்கு பெண்கள் அனைத்து துறைகளிலும் முன்னேறி இருக்கிறார்கள். நாட்டின் உயர்ந்த பதவியான ஜனாதிபதி பதவியை ஆக்கிரமித்துள்ளார்கள். பாரத பிரதமர் பதவியும் முதலமைச்சர் பதவியும் பெண்கள் ஆக்கிரமித்துள்ளார்கள். விண்வெளியில் ஆராய்ச்சி செய்திருக்கும் நிலையில் எவரெஸ்ட் சிகரத்தையே அடைந்துள்ளார்கள் பெண்கள். கிரிக்கெட்ல உலகக்கோப்பையை வென்றிருக்கிறார்கள், கபடியில் தங்கத்தை வென்றிருக்கிறார்கள். இன்னும் எண்ணற்ற துறைகளில் எண்ணற்ற பெண்களுக்கு வெற்றியை தேடி தந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் ரோல் மாடலா எடுத்துக்கொண்டு அனைத்து பெண்களும் அவரவர் விரும்பும் துறைகளில் முன்னேற்றம் அடைந்து புகழ்துறையை தனக்கு அடிமையாக்கி கொண்டு மற்றவர்களுக்கு ரோல் மாடலாக செயல்பட வேண்டும். பெண்களின் முன்னேற்றத்துக்கு ஆண்கள் துணை நிற்க வேண்டும். தனது குழந்தையாக, தனது சகோதரியாக, தனது தாயாக நினைத்த அனைத்து பெண்களுக்கும் ஆண்கள் துணை நிற்க வேண்டும். பெண்கள் தன்னம்பிக்கையோடும் விடாமுயற்சியோடும் அவரவர் விரும்பும் துறைகளில் முன்னேறி செல்லுங்கள். வெற்றி என்பது தொட்டுவிடும் தூரத்தில் தான் உள்ளது. முன்னேறி செல்லுங்கள்.